ஒரு குட்டி விலாக் பார்க்கலாமா? இது டியூஸ்டேக்கான லஞ்ச் பாக்ஸ் ஷார்ட்ஸ் இன்றைக்கி தான் போட்டிருக்கேன். மரவள்ளி கிழங்கு பேன் கேக் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இதோட ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, லிங்க் டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு வேக வச்சு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பேன் கேக் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா சாப்பிட்ருவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஜூஸ்க்கு இன்றைக்கி கேரட், தேங்காய், ஏலக்காய் எல்லாமே சேர்த்து ஜூஸ் ரெடி பண்ணியிருந்தேன். இது ரெண்டுமே நல்லா ஸ்வீட்டாக இருக்குன்றனால நம்ம சுகர் சேர்க்க தேவையில்லை. பிள்ளைங்களுக்கு அன்னைக்கான ஸ்நாக்ஸ்க்கு ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து கொடுத்து விட்ட கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருந்தது. ஸோ அதை தான் பேக் பண்ணியிருந்தேன். அண்ட் அன்னைக்கான லஞ்சுக்கு கனவா தொக்கு ரெடி பண்ணியிருந்தேன். தேங்காய் பால் சேர்த்து பண்ணுறது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரைஸ் வைக்கலாமா சப்பாத்தி வைக்கலாமான்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு சப்பாத்தியே ரெடி பண்ணிட்டேன். அண்ட் ஹஸ்பண்டோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சலாட் ரெடி பண்ணியிருந்தேன். பேன் கேக்லாம் அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ சலாடே ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லி கேரட்டு, வெள்ளரிக்காய் எல்லாமே சேர்த்து ரெடி பண்ணியிருந்தேன். இந்த சலாட் கூட வேக வச்ச முட்டை கட் பண்ணி மேலே பெப்பர் தூவி வச்சுட்டோம் அப்படின்னா சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அன்னைக்கான லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இது தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.